லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. பாலியல் புகார் மற்றும் கடத்தல் வழக்கில் சிக்கிய HD ரேவண்ணாவுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல் என பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். வழக்கின் முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கடந்த சனிக்கிழமை அன்று ஆபாச வீடியோ விவகாரம் மற்றும் ஆட்கடத்தல் விவகாரம் தொடர்பாக தேவகவுடா முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் HD ரேவண்ணா கைது செய்யப்பட்டார் சிறப்பு புலனாய்வு அமைப்பினரால். அதன் பின்னர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்த 3 நாட்கள் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதை அடுத்து இன்று நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்திய போது அவரது தரப்பு, அதாவது ரேவண்ணா தரப்பு வழக்கறிஞர் ஜாமீன் வழங்க வேண்டும், அவரது உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் வழங்க வேண்டும், அவருக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் சுட்டிக்காட்டினார். ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத நீதிபதி 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையையும் நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆட்கடத்தல் மற்றும் பாலியல் புகார் விவகாரத்தில் ரேவண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போது வரை SIT எந்த பெண் கடத்தப்பட்டாரோ அந்த பெண்ணை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார்கள் ரேவண்ணா தரப்பு வழக்கறிஞர்கள். ஆனால் நீதிபதியோ அல்லது சிறப்பு புலனாய்வு அமைப்போ அந்த விவகாரம் தொடர்பாக கருத்தில் கொள்ளவில்லை. என்றால் இந்த விவகாரம் மிகப்பெரிய விவகாரம், ஆபாச வீடியோ விவகாரம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் அரசு தரப்பு சுட்டிக்காட்டி தற்போது அவருக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.